இன்னைக்கு ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ சப்ஜி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தனியா போட்டு நல்லா ஒரு திருப்பிக்கலாம். அது கூட கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஜீரகம், அந்த இடித்த தனியா, இஞ்சி, பச்சை மிளகா, 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடிசா. இது கூட நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வெந்து ஆயில் நல்லா செப்பரேட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்தக்கப்புறமா ஆயில் நல்லா செப்பரேட் ஆனதுக்கப்புறமா வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க லைட்டாக மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நல்லா அதை மிக்ஸ் ஆகிட்டு மசாலா நல்லா இதுக்குள்ளே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஆலு சப்ஜி ரெடி. இது நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. இது பூரி சப்பாத்தி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பான். கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க.